மீன ராசிக்காரர்களுக்கு தீர்க்கமான சிந்தனை, உடல் நலத்தில் ஏற்றம், எடுத்த காரியங்கள் முடியக்கூடிய காலகட்டம். வேலையில் மாறுதல், வேலையில் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு, திடீர் வேலை வாய்ப்பு, வேலையில் மாற்றங்கள், புதுசாக அரசு சார்ந்த வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அரசாங்க கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவரை அதிகமாக நம்ப வேண்டாம். எதிர்பாலினத்தவரோடு வம்பு வழக்கு கேஸ் ஏதாவது இருந்ததே ஆனால் அது பிரச்சனையில் முடியக்கூடிய காலகட்டமாக அமையிறது. வெளிநாடு வெளியூர் போகும்போது ஜாகிரதையாக போங்க. தேவையில்லாத சச்சரவுகள் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியன் 2 கிரகங்களும் அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்கறதில்லை. 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது சிறு சிறு தொல்லைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதுவும் வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புதிதாக, அதாவது திடீர் போட்டித் தேர்வுகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் இந்த மாதம், அதாவது ஐப்பசி மாதம் விஸ்வாவசு வருஷம் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் உங்களுக்கு 7.5 சனி இருப்பதனாலும் உங்களுடைய 6, 7, 8 அதிபதிகளான சூரியன் புதன் மற்றும் சுக்கிரன் ஒருவருக்கொருவர் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருப்பதாலும் சில பிரச்சனைகள் பார்ட்னர்ஷிப் தொழில்கள் மூலியமாக வருவதற்கும், பேச்சில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவும், தந்தையின் உடல்நிலையிலையும் தந்தையின் தொழிலிலையும் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாகவும் அமையும். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு 80% மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.